உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஆதி, இவங்கள யாருப்பா? இவங்கள எதுக்கு இங்க கூட்டு வந்த? சார், இவங்க பவித்ராவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொல்ற நீயே? நான் பார்த்த மாப்பிள்ள இவர் இல்லையே. ஏப்பா, அவங்க கண்டபனூர்காரங்கப்பா. சார், இது நீங்க பார்த்த மாப்பிள்ளை இல்ல, பவித்ரா அவளுக்காக பார்த்துக்கிட்ட மாப்பிள்ளை. ஆதி, என்ன இதெல்லாம்? என்ன சொல்லிட்டு இருக்க? மா, பவிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அவனை விரும்புறா. அவ விரும்புற பையனுக்கே அவளை கட்டி கொடுக்கறது எல்லாருக்கும் நல்லதுன்னு நானும் அதையும் முடிவு பண்ணிருக்கோம். பா, நம்ம பவிப்பா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டுமே, ப்ளீஸ். எங்களை நம்பி கொடுங்கண்ணே. உங்க மகளை எங்க மகளா நினைச்சு பாத்துக்குவோம். சார், ப்ளீஸ் சார், யோசிக்காதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் பெற்றவங்களோட கடமையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாழ போறது பிள்ளைங்க தானே. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டுமே சார். பா, ப்ளீஸ் பா, ரொம்ப யோசிக்காதப்பா. அட்லீஸ்ட் எனக்காகவாவது யோசிப்பா. சார், ப்ளீஸ் சார். சரி, அண்ணனும் அக்காவும் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நடுவுல நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? எனக்கு என் மவ சந்தோஷம் தானே முக்கியம். இல்ல, என்ன ஒண்ணுன்னா, இந்த கண்டமனூர் சம்பந்தத்துக்கிட்ட தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் உங்க சொந்தக்காரரு தவசையை வச்சு நான் பேசிட்டேன் சார். பவித்ரா படிப்பு முடியாம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் சார். சரி, அப்புறம் என்ன? ஏங்க, வாங்க வாங்க, உட்காருங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். இங்க இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிதான் எங்க வீட்டுக்கு மூத்த புள்ள. அவன் ஒரு விஷயத்த பண்றான்னா அது சரியா தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தான்னு கேட்டல, நான் தான் கொடுத்தேன். நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப அதான் உங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் நீங்க பிழைப்பீங்கன்னு அப்ப தெரிஞ்சது இல்ல. அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து வாசுன்னு ஒருத்தனை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மறந்துருக்கலாமாப்ல, ஆனா எனக்கு மறக்கவே இல்லை. அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு என் முன்னாடி வந்து நிக்கிறதே தப்பு. இதுல என் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கியா? ஆதி யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மாப்பிள்ள என்னால மறக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்க அக்கா மகனாச்சே, உங்களை மறக்க முடியுமா? இதாருங்க எஸ்ஐ சார், ரோட்ல போற யாரோ வந்து ஒருத்தரை கொலை பண்ணி போட்டாங்கன்னு வந்து சொன்னா உடனே நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? ஏன் என்ன நல்லா நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? ஏங்க, இந்த ஆதி ஒருத்தனை கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த வாசுவோட குழந்தை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தா நிக்குது பாருங்க, இந்த குழந்தை தான். ஆனா இப்ப அந்த குழந்தை ஆதியோட குழந்தை. இந்த குழந்தையோட அம்மா யாரு தெரியுமா? அந்த புள்ளதான் இப்ப வந்து ஆதியோட பொண்டாட்டி. என்ன நடந்துச்சுன்ட்டு முழுசா கேட்டுட்டு வரணும்.
எவன் சொன்னதையோ கேட்டுக்கிட்டு கைது பண்ண வர்றாங்களா? ஆதிக்கு இதயம் கொடுத்த குடும்பம் இப்ப ஆதியோட குடும்பமா இருக்கு. கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்து இங்க நிக்காம கிளம்பி போடுங்க சொல்லிவிட்டேன். சார், அவர் எப்படி இருந்தா எத்தனை குடும்பத்தோட இருந்தா அவர் கொலை செஞ்சிருக்காருன்னு ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்க தான் செய்வோம். சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இறந்து போன வாசுவோட பொண்டாட்டியா இல்ல வாசுவோட அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி வேற யாராவது கொடுத்தாங்களா? ஏன் சார், ஆதியை பிடிக்காம ஏதோ இவரு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல? ஏமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்றது முக்கியம் இல்ல, குற்றம் நடந்ததா இல்லையான்றதுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். சட்டப்படி அப்படியெல்லாம் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே பாரதி வந்து ஆதிக்கு சப்போர்ட்டா பேசினா உங்களை தான் தூக்கி ஜெயில வைப்பாங்க. சார், இங்க எல்லாருமே லா பேசுறாங்க சார். எனக்கு என்னமோ அரெஸ்ட் பண்றது சரியா இருக்காதுன்னு தோணுது சார். என்ன இசை சார், என் பொண்ணு நல்லா வக்கீல் மாதிரி பேசுதா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இங்க இந்த ஊர்ல உண்மையாலுமே வக்கீலுக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேரையும் வர சொல்லட்டுமா? வேண்டாம் சார், நாங்க கிளம்புறோம். சார், ஒரு நிமிஷம், என் மாமாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். வா வா. சண்டை போடணும்னா நேரடியா சண்டை போடு. இப்படி டேஷ் மாதிரி போலீஸை கூட்டிட்டு வராத. நீ எங்க அம்மாவுக்கு மட்டும் தம்பியா பிறக்காம இருந்திருந்த இந்நேரம் நீ இருந்திருக்கவே மாட்டேன். நல்ல நேரம் எங்க அம்மா கூட பிறந்துட்ட. இவர் ஒவ்வொரு தடவையும் ஒன்று மன்னிச்சுட்டே இருப்பேன்னு இப்படி அசால்ட்டா நினைச்சிடாத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படி சும்மா மன்னிச்சுட்டும் இருக்க மாட்டேன். சார், போலாம் சார். சரி மாமா, பார்க்கலாம். போ. என்னதான் ரத்தம் கொதிச்சாலும் இப்படி ராவா குடிக்க கூடாது சார். யோ, நீ எதுக்கு எங்க வந்த? உன்னாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. நீ மட்டும் இல்லனா அந்த ஆதியை என்னால காலில் போட்டு மிதிச்சிருப்பேன். சார், கோவத்தை ஒதுக்கி வைங்க சார். குடிங்க, அடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். யோ, நீ முதல்ல போயா. உன்னை பார்த்தாலே கோவமா வருது. அன்னைக்கு என் பொண்ணு உன்னை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளனா, அதை நம்பி இங்க வந்தா இப்படி எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டியே. அறிவு சார், அப்படித்தானா? பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் பேச வேண்டியது இருக்கா? சார், இங்க இருங்க. உங்களை மாதிரி எல்லாம் நான் பட்டணவாசி கிடையாது. நான் பட்டி கேட்டேன், ஆனா உங்களை விட கோபக்காரன். என் கோபத்தை வச்சு ஒரு புடலங்காயும் வாங்க முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சார், எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க சார், இந்த விஷம் கொடுத்து கொள்றதை விட வெல்லம் கொடுத்து கொள்றதுதான் ஈஸின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? அட என்ன சார் நீங்க, இந்த பகையாளிய சண்டை போட்டு கொள்ளலாம், ஆனா பங்காளிய உறவாடிதான் கெடுக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.